என்னங்க ஏதோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, வைத்தியம் பார்க்க வரவங்களுக்கு மூலிகை தட்டுப்பாடா இருக்கு. அதான் மூலிகை எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல அபிராமி. நாளைக்கு காலையில அலங்கனூர் மீனாட்சி அம்மா வீட்டுல ஒரு விசேஷங்க. நாம அதுக்கு போனோம். என்னங்க இதுக்கும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல அபிராமி, நாளைக்கு நான் வேற ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கு. என்னால வர முடியாது, நீ போயிட்டு வந்துரு. மன்னிச்சிரு அபிராமி, மூலிகையை தேடி போறேன்னு நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். நான் நம்ம பையனை தேடிதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னால இப்ப அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது. அவனை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் எப்படி நான் உன்னை சமாளிக்க போறேன்னு தெரியல. அம்முவை பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சா நீ பார்த்து அவகிட்ட பேசு. நான் சொன்னதெல்லாம் அவகிட்ட சொல்ல முடியுமான்னு பாரு. நாச்சியாரம்மா நம்மள எந்த பிரச்சனையும் இல்லாம சேர்த்து வைப்பாங்கன்னு நீ அவகிட்ட சொல்லு. கண்டிப்பாமா நான் அம்மு கிட்ட சொல்றேன். சும்மா இந்த மாதிரி ஒளிஞ்சு புடிச்சு விளையாடிட்டு நாளை கடத்தாத. உங்க கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று திருவிழா மாதிரி நடத்தி வைக்கிறேன். துளசி, நீயும் என் கூட அலங்கநல்லூருக்கு வாமா. சின்ன தம்பியை கூட்டிட்டு போலதான் நினைச்சேன். ஆனா அவன் இன்னைக்கு அம்முவை பார்க்க போறேன்னு கிளம்பிட்டான். அன்னைக்கு அந்த பவானினால சின்ன தம்பி அம்மு கிட்ட லெட்டர் கொடுக்க முடியாம போயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு அவளை பார்த்து பேச முடிஞ்சா பேசிட்டு வந்துடான்னு சொல்லியிருக்கேன். என்ன துளசி யோசிச்சுட்டு இருக்க? நீ என் கூட வரதுக்கு தானே கிளம்பி வந்திருக்க, இல்ல வேற எங்கேயாச்சும் கிளம்புறியா? இல்ல நான் உங்க கூட வரதுக்கு தான் கிளம்புனேன். இங்க பாடா, சின்ன தம்பி கண்ணில் மட்டும் நம்ம பற்றவே கூடாது. ரொம்ப கவனமா இரு. எங்க அவன்? தேடு பாண்டியவன. அங்க பேர் அங்க இருக்கான், வா போலாம். சொன்ன மாதிரி வச்சாச்சு எல்லாத்தையும். இப்ப நம்ம கிளம்புறதா இல்ல கொஞ்ச நேரம் காத்திருக்கலாமா? டே பாண்டி, இவன் கிளம்புனா தானடா அந்த அம்மு வருவா. இவன் வேற நின்ட்டே இருக்காங்க. நாம இங்கே உட்காந்துக்கலாம். அம்மு லெட்டரை எடுத்துட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன். என்னடா இவன் இங்கே உட்காந்துட்டான்? இவன் உட்காந்து இருந்தா வருவாளா? இந்த மாதிரி நல்ல விசேஷத்துக்கு யாரெல்லாம் அழைச்சிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இவங்கள வரவேத்து ஜூஸ் எல்லாம் வேற குடுக்குறீங்க. சிவகாமி, அத்தை விடுங்க, அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க. விசேஷ வீட்டுக்கு வந்திருக்கோம், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை.